கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் ஒரு ஞாயிறு ஆராதனையில் அருள் காலங்களில் நாம் கடவுளுடைய வார்த்தையிலும் கடவுளிலும் நிலை கொள்வது எப்படி, அப்படி நிலை கொள்வதற்கு இந்த அருள் காலங்களை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதற்கு கடவுள் நம்மை எப்படி தூய்மைப்படுத்துகிறார் என்பதை கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்திருந்தோம். தொடர்ச்சியாக தூய்மைப்படுத்துகிற கடவுளாக மாத்திரமல்ல, நமக்குள் இருக்கக்கூடிய கசடுகள், பாவங்கள், பாரங்கள் இவைகளில் நம்மை மன்னித்து விடுகிற கடவுளாகவும் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நமக்கு மன்னிப்பை தருகிறது. அந்த ஒப்புரவாகுதலின் மூலமாக கடவுள் நமக்கு மன்னிப்பை தருகிறார் என்கின்ற கருத்தியலின் அடிப்படையை கொண்டு இந்த வாரமும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். யூதர்கள் கடவுளின் அன்பை, கடவுளின் மாண்பை தங்கள் பின் சந்ததியாருக்கு விளக்கி சொல்லுவதற்கு தங்கள் முற்பிதாக்களின் காலத்தில் நடந்த சம்பவங்களை அவர்களுக்கு செவிவழி செய்தியாக சொல்லிக் கொடுத்து, அவர்கள் வாழ்வில் நடைபெற்ற சம்பவங்களில் கடவுள் எப்படி இடைப்பட்டார் என்பதை கற்றுக் கொடுப்பார்களாம். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் மன்னிக்கின்ற கிறிஸ்துவாக எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை வேதாகமத்தில் உள்ள செவிவழி செய்தி நூலாகிய ஆதியாகமத்தின் பதிவுகளிலிருந்து சற்று திரும்பி பார்க்க போகின்றோம். ஆதியாகமத்தில் முற்பிதாக்களில் இயேசுவுக்கு மாதிரியாய் இருந்த ஒரு முற்பிதா யோசேப்பு. ஏன் யோசேப்பை எப்படி சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை இருக்கு, ரட்சிப்பு. பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இப்படிதான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஒரு பேச்சுவார்த்தையவே. இந்த ரட்சிப்பு என்கிற இந்த தமிழ் வார்த்தையானது முதலில் பயன்படுத்தப்பட்டிருப்பது யோசேப்பின் காலகட்டத்தில் தான். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உடனடியாக ஞாபகம் வருவதற்காக நான் அந்த காட்சியை மிக வேகமாக உங்கள் கண்களின் முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். கிளைமேக்ஸ்ல அண்ணன் தம்பிங்க எல்லாம் குடும்பம் ஒன்று சேரும் பார்த்தீங்களா, யோசேப்புடைய குடும்பம். அந்த ஒன்று சேருகிற காட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இடத்துல அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படிக்கு கடவுள் என்னை ஏற்கனவே இந்த தேசத்துக்கு அடிமையாக அனுப்பினார்னு சொல்லி. ஆகதான் அந்த ரட்சணை அப்படிங்கிற அந்த வார்த்தை முதலாக வந்திருக்கிறது. இந்த யோசேப்பின் வாழ்க்கையை மையமாக எடுத்து, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பை செயல் வடிவமெடுத்து காட்டினார், அல்லது அவர் தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தாருன்னு பேசுறோமே, அந்த மன்னிக்கப்படுகிற அல்லது மன்னிக்கப்பட வேண்டிய அந்த காட்சி என்ன, அந்த பிள்ளை என்ன, அவர்கள் செய்த தவறு என்ன அப்படிங்கிற சூழலை கொஞ்சம் எடுத்து வைத்து, அந்த சம்பவங்கள் நமக்கு என்னென்னலாம் கற்றுத்தருதுன்றதையும் கொஞ்சம் படித்துவிட்டு, வேதத்தை எப்படியெல்லாம் தியானிக்கலாம். ஏன்னா இந்த அருள் காலத்துல ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிலைத்திருக்கணும்னா இந்த வேதத்தை நாம் எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 37வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை 2 பிரிவா பிரிக்கலாம். முதலாவது முதல் 11 வசனங்களை குடும்பத்தில் யோசேப்பு அப்படிங்கிற தலைப்புல கொண்டு வரலாம். 2வது பாகம் 12 முதல் முடிவு வரைக்கும். அந்த முடிவு என்பது 36, 12 to 36. இத குழியில் யோசேப்பு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உப தலைப்பு தான் இது. குடும்பத்தில் யோசேப்பு, குழியில் யோசேப்பு. சரி, இப்ப இந்த குழியில் யோசேப்பு அப்படிங்கிற விஷயத்தை மாத்திரம் நான் அந்த காட்சியை உங்க முன்னாடி நான் வச்சிடறேன். வழக்கமா நம்ம எப்படித்தான் அருளுரைகளை கேட்டு பழகி இருக்கிறோம்னா, ஒரு தலைப்பு,
அந்த தலைப்புக்கு கீழே 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட்டுக்கு 3 ஆதார வசனங்கள், அதோட ஆமென். இப்படி தானே படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா படிக்க போறோம். இந்த பகுதியில் யாரெல்லாம் வருகிறார்கள், என்னவெல்லாம் நாம் பார்க்கிறோம்ங்கிற காரியங்களை உங்களுக்கு நான் திறந்து கொடுத்துருவேன். அவைகள் உங்களுக்கு தருகிற பாடம் என்னங்கிறத நீங்க வீட்டுல போய் மறுபடியும் இந்த பகுதியை தியானித்து புரிந்து கொள்ள போகிறீர்கள். சரிதானா? வீட்டுல போய் குடும்பமாக அமர்ந்து இதை வாசித்து தியானிக்கும் பொழுது இதுல இன்னைக்கு நம்ம பேசுகிற பல விஷயங்களுக்குரிய பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ 12வது அதிகாரத்தை கொஞ்சம் ஆரம்பிப்போங்க. இவங்க நமக்கு ஏற்கனவே தெரியும், இவர்களுடைய குடும்ப தொழில் என்னங்க? ஆடு மேய்க்கிறது. இந்த ஆடு மேய்க்கிற தொழிலை இவர்கள் செய்யறாங்க. அப்ப இவங்க ஆடு மேய்க்கிற தொழில் செய்யும் பொழுது 12வது வசனம், சகோதரர்கள் ஆடு மேய்க்கிறதுக்காக வெளியூர் போறாங்க. எந்த ஊரு இது? எந்த ஊர்? இந்த ஊரை எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதாக ஏதாவது ஞாபகம் நமக்கு மனசுல எங்கேயாவது வந்திருக்கிறதா? ஓகே, வேற அது சந்தித்ததற்கு பிறகு ஓகே, அதார வேற என்ன? அங்க போனார். அங்க போனதுனால என்ன சம்பவித்தது? சார் நீங்க அந்த பாயிண்ட் வந்துட்டீங்கக்கா. அண்ணன் தம்பிங்க சந்திச்சதுக்கு பிறகு அவர்கள் போன இடம் அப்படிங்கிறது ஓகே. அப்படி போனதுனால அவர்களுக்கு என்ன கிடைத்தது, என்ன சம்பவித்தது? எஸ், தாமாருடைய தாறுமாறான சம்பவம் நடைபெற்ற இடம் இந்த சீகேம். ஏற்கனவே எங்க அக்கா அந்த ஊர்ல போய் பெரிய பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்து அதனால பல கொலையெல்லாம் விழுந்து எங்களுக்கும் அந்த ஊர்க்காரங்களும் ஏற்கனவே சண்டை. இப்ப அந்த ஊருக்கு தான் நாங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க போறோம். எவ்வளவு அறிவாளிகள் பார்த்தீங்களா? எவ்வளவு பிரச்சனையை உள்ள ஒரு இடத்தை தேடி போகிற அழகான வம்ப விலக்கி வாங்கக்கூடிய குணமுடைய சகோதர கூட்டம். சரிங்களா? அந்த கூட்டத்தை நோக்கி யார் இப்ப அவங்கள பார்த்துட்டு வர்றதுக்கு கிளம்புறா அப்படின்னா, யோசேப்பு என்ன செய்கிறார்? அவங்க அப்பாவால அனுப்பிவிடப்படுகிறார். அனுப்புறாருல, இவர் போறாரு. அந்த ஊருக்குள்ள நுழைகிறாரு. அங்க நீங்கள காணோம். ஊர் நல்ல அழகான ஊர், பெரிய ஊர்னே வச்சுக்கிருவோமே. அந்த ஊர்ல இருக்கிற தெருக்கள் பூரா தெரிகிறாரு. இப்ப அந்த ஊர்க்காரங்களுக்கு இந்த சின்ன பையன் ஊருக்குள்ள வர்றா பாருங்க. ஏன்னா 17 வயசுன்னு இந்த அதிகாரத்தோட முதல் பாகம் நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. குடும்பத்தில் யோசேப்பு 17 வயசுன்னு. இந்த 17-18 வயசு பையனை அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து. ஏன்னா நம்ம சபையை பொறுத்த மட்டும் ஒரே ஆள் பேசுவதை விட உங்களுடைய கருத்துக்களோடு கூட நம்ம பேசும்போது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சரி, வேற என்ன கருத்துக்கள்லாம் இருக்கு? தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பது ஒரு கருத்து, தெரிந்திருக்கலாம் என்பதும் ஒரு கருத்து. 2 கருத்தையுமே உங்களுடைய புரிந்து கொள்வதற்கு நான் வைத்து விடுகிறேன். இப்போ இவன் இந்த தெருக்களில் அலைந்து திரிகிறதை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பார்க்கிறான். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பார்க்கிறான். எத்தனாவது வசனத்தை பார்க்கிறான்? 15வது வசனத்துல பார்க்கிறான். சரி. போதுமா? அவங்க இங்கிருந்து அப்ப அவங்க இங்க ஆடு மேய்க்க வந்த போது இவன்ட்ட அவங்க பழகிருக்காங்களா, பேசியிருக்காங்களா இல்லையா? அப்ப இந்த அண்ணன் மாதிரி இங்க வந்தது இந்த புது மனிதனுக்கு தெரிந்தது. இந்த அடுத்து வர்ற இந்த சின்ன பையனா யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் அண்ணங்க வந்தாங்க, அண்ணன் தம்பி ஒரு குரூப் வந்தாங்க, ஆடு மேய்ச்சிட்டு அப்படி நடந்து போயிருக்காங்கிறது இந்த புது மனிதனுக்கு தெரிந்திருக்கிறது. சரிங்களா? ரைட். இப்ப அவன் என்ன செய்கிறான்? இந்த யோசேப்பை நீங்க இங்க தேடிக்கொண்டு அலைவது உனக்கு டைம் வேஸ்ட்பா, நீ இங்க தேடாத, நீ எங்க போயிரு, தோத்தானுக்கு போய்விடு. அவர்கள் தோத்தானுக்கு போவோம் என்று சொல்லவே நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதனால நீ என்ன செஞ்சிரு, தோத்தானுக்கு கிளம்பி போயிரு என்று சொல்லுகிறான். அதை மனதில் வைத்து யோசேப்பு என்ன செய்கிறான்? தோத்தானுக்கு கிளம்பி போகிறான். இதுதான் அந்த கதைக்களம் இல்லையா? அந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி இப்படித்தான் போகுது. சரி, இப்ப தோத்தானுக்கு போயாச்சு. தோத்தானுக்கு போனதுக்கு பிறகு இவன் தோத்தான்ல அண்ணன் தம்பிகளை பார்த்துட்டான்.
பார்த்தாச்சு, தூரத்திலே பார்த்தாச்சு. இப்போ அந்த கூட்டத்தை நோக்கி கிட்டத்தில் நடந்து வந்துகிட்டு இருக்கான். அண்ணங்களும் தூரத்தில் ஓடி வருகிற தன்னுடைய இளைய கடைசி தம்பியை பார்த்தாச்சு. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சொப்பனக்காரன் வர்றான், இவன் என்னமோ சொப்பனம் ஜெயிக்கும் நானே, இவன் சொப்பனம் எப்படி பழிக்குது நம்மளும் பார்த்துருவோம். ஒன்று பண்ணுவோம், பேசாம என்ன செஞ்சிருவோம், கொன்றுவோம். அந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 20 நாம் அவனை கொன்று இங்க இருக்கிற ஒரு குழியில அவனை போட்டுட்டு துஷ்டமிருகம் அவனை பட்சத்துன்னு பாட்டுருவோம். ஏன் தெரியுமா, அவனை பிடிக்காமல்லாம் இல்லை, அவன் சொப்பனம் எப்படி பழிக்குதுன்னு பார்ப்போமே. டெஸ்ட் டிரைவ் பார்ப்பதற்காக உயிரை கூட எடுப்பதற்கு துணிந்து விடுகிற சகோதரர்கள் இல்லையா? ஸோ இது ஒரு குணாதிசயம். இந்த பகுதியில் நம்ம நிறைய மனிதர்களுடைய குணாதிசயங்களை பார்க்க போறோங்க. இந்த ஒவ்வொரு குணாதிசயங்களையுமே கொஞ்சம் நீங்க கலெக்ஷனா எடுத்து வச்சுக்கோங்க. இதுல என்னென்ன குணாதிசயங்கள்லாம் நம்ம கிட்ட பொருந்ததுங்கிறத நம்ம கடைசியில நம்ம பார்ப்போம். இப்ப இந்த சகோதரர்களிடம் காணப்படுகிற ஒரு குணாதிசயம் இது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது அத ஒருத்தன் தடுப்பு செய்கிறான். யார் அந்த மனிதன்? ரூபன். ரூபன் யாரு? அண்ணன் தம்பிகள்ல எத்தனாவது பையன் இந்த ரூபன்? முதல் பையன் இந்த ரூபன். சரி, அதுக்கு முன்னால ஒரு கேள்விக்கு வந்துடுறேன். ஆடு மேய்க்கிறதுக்கு அண்ணன் தம்பிங்க போனாங்களே, எத்தனை பேர் போனாங்க? ஆடு மேய்க்கிறதுக்கு அண்ணங்க போனாங்கல்ல, அண்ணன் தம்பிங்கன்னு ஒரு குரூப் போனாங்கல்ல, அந்த குரூப் எத்தனை பேருக்கு? அந்த குரூப் நான் சொல்றதுல அந்த அண்ணன் தம்பிங்களுடைய வேலைக்காரர்களாம் ஒருவேளை இருந்தார்களா இல்லையாங்கிற பதிவு இல்லை, அதனால நான் அவங்களை கணக்கில் சேர்த்துக்கல. இவங்க மட்டும் உரிமையாளர்கள் மட்டும் எத்தனை பேருன்னு கேட்கிறேன். ஆமா, 10 பேர். வேற ஏதாவது மாற்று கருத்து? வேற ஏதாவது மாற்று கருத்து? வேற ஏதாவது பதில் இருக்க இருந்தால் நீங்கள் சொல்லலாம், சொல்வதற்கான நேரம் அது. அப்ப எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுங்க. 10 பேர். 10 பேர் தானா? சரி, ஓகே. ஏன்னா பென்னியமின் வந்து குழந்தையா இருந்து, ஏன்னா இவனே 18 வயசுக்கு பொழுது பென்னியமின் அவனோட சின்ன பையனா இருந்திருப்பான். அப்ப அவன் வந்து வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று வந்து அந்த அக்கா வீட்டில் இருக்கு, அதனால அந்த அக்காவே மேய்ச்சலுக்கு வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு இப்ப 10 பேர் இங்க வந்திருக்காங்க. இந்த சின்ன பையன் தேடி வந்திருக்கான். ஓகே, 10 பேர். நல்ல பதில். இப்ப இவங்க 10 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க இவனை கொன்றணும்னு. இப்ப அந்த 10 பேர்ல மூத்தவன் யாரு? ரூபன். இந்த ரூபன் ஒரு பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான்? ரூபனுக்கு ஒரு மனசுல ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, இந்த சின்ன பையனை எப்படியாவது தன் தகப்பனிடத்தில் கொண்டு போய் விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நீங்க 20வது வசனத்தை கொஞ்சம் உங்க கையில இருக்கக்கூடிய வேதாகமத்துல இருக்கான்னு பாருங்க. என் கையில இருக்க புக்ல இருக்கு, உங்க கையில இருக்க புக்ல இருக்கான்னு பாருங்க. இருக்கா? தகப்பனிடத்துல அவனை கொண்டு போய் விட வேண்டும் என்று பிரியப்படுகிறான். யார் இந்த ரூபன் தெரியுமா? யார் இந்த ரூபன் தெரியுமா? தன்னுடைய பெரியம்மாக்களாகவும் சித்தியாகவும் இருந்த தன்னுடைய அம்மாவினுடைய முன்னாள் வேலைக்காரிகளாயிருந்து இப்பொழுது தனக்கு சித்தியாக மாறிவிட்டவர்களுடைய தவறான உறவு கொண்டு தகப்பனின் கோபத்துக்கு ஆளானவன் இந்த ரூபன். அப்படிப்பட்டவன் இந்த இடத்துல தகப்பனிடத்துல ஒரு நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? இவனை தகப்பனிடத்துல கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு ரூபன். சரியா? ஓகே, இது ரூபனுடைய குணாதிசயம். அப்ப அவன் என்ன சொல்றான்? எதுக்கியா கொண்டு குடியில போடணும்? அவனை கொலை பண்ண பாவம் இருக்கு நமக்கு. கொலையெல்லாம் பண்ண வேணாம், சும்மா தூக்கி குடியில போட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவான். அப்ப ரத்தப்படி நம்ம மேல வராது என்று அவன் சொல்லுகிறான். ஏன்னா இவனுடைய மனதில் ஒரு ஆசை இருக்கு. இவரால் இப்படி இருந்திருக்கலாம், இவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இவனை குழியில போட்டுட்டு கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் தனியா வந்து யாருக்கும் தெரியாம அவனை திருப்பி கொள்ளையில இருந்து வெளியில எடுத்து அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம்னு நினைத்திருந்திருக்கலாம். என்னுடைய புரிந்து கொள்ளுதல். எப்படியோ அவன் ஒருவன் மட்டும் கொலை பண்ண வேணாம், உயிரோட குழிக்குள்ள போட்டுருவோம்னு சொல்லிடுறான். சரி அப்படின்னா அந்த திட்டத்துக்கும் இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இவனை அழைத்து பல வர்ண ஆடையை அவனிடமிருந்து உருவுகிறார்கள். உருவி அவனை என்ன செய்றாங்க? குழியில போட்டாச்சு. குழியில போட்டுட்டு 25வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, உங்க கையில் இருக்க புத்தகத்துல.
பின்பு எப்ப குழியில போட்டதுக்கு பின்பு அவர்கள், யார் அந்த அவர்கள்? சகோதரர்கள். எந்த சகோதரர்கள் கொஞ்சம் கழிச்சு கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லணும், சரிங்களா? ஓகே. பின்பு சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க? போஜனம் பண்ணும்படிக்க உட்கார்ந்தாங்க. வழக்கமா நமக்கு எப்பயுமே நம்ம டூர்லாம் போனோம்னா எங்க தண்ணி கிடைக்குதோ அங்கதான் உட்கார்ந்து மதிய சாப்பாடு சாப்பிடுறது நமக்கெல்லாம் வழக்கம். கரெக்டா? கரெக்ட் தானுங்க? அதனாலதாங்க நதிக்கரையை ஒட்டி மனிதன் வாழ ஆரம்பித்தான். நதிக்கரை நாகரிகங்கள் அதை வைத்து தான் உருவானது. ஆனால் இவர்களோ அதற்கு நேர் எதிர்கணக்கை வைக்கிறார்கள். தண்ணீர் இல்லாத குழி. அவனை உள்ள போட்ட முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவனை குழியில போடுறாங்க இல்லையா? அதாவது 24 வாசிங்க. தண்ணீர் இல்லாத குழிக்கு அருகில் அமர்ந்து சாப்பிட உட்காருகிறார்கள். சரிங்களா? ஓகே, உட்கார்ந்தாச்சுங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். ஏறெடுத்து பார்க்கும் போது இவங்க கண்ணுக்கு ஒரு குரூப் அங்க இருந்து தூரத்துல வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு குரூப் வராங்களா? ஒரு குரூப் வர்றதாக உங்க வேதாகமத்தில் எழுதி இருக்கிறா? குரூப் வருது. இவங்க என்ன முடிவு பண்றாங்க? அந்த குரூப் கிட்ட இந்த பயலை விற்றுருவோம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த அழகான அருமையான லாபகரமான திட்டத்தை சொன்னது யார் தெரியுமா? யூதா. கோத்திர தலைவர்களுடைய பெயர்களை நீங்க இப்படியாக ரொம்ப அழகா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவனை உயிரோட காக்க வேண்டும் என்று சொல்லியது யாரு? ரூபன். அவனை வித்து காசாக்கிடலாம் என்று முடிவு செய்தது யார் அப்படின்னா யூதா. சரி அப்படின்னு சொல்லிட்டு யூதா என்ன செய்யறாங்க? அவனை பேசாம என்ன செஞ்சிருவோம், வித்துருவோம்னு முடிவு பண்றாங்க. வித்துருவோம்னு முடிவு பண்ணி அந்த வந்துகிட்டு இருந்தாங்களே வியாபாரிகள் குரூப். நான் ஏன் அந்த வியாபாரிகள் குரூப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன்றதை உங்களுக்கு அடுத்து சொல்லுகிறேன். அந்த வியாபாரிகள் குரூப்பு கிட்ட இந்த பையனை விற்று விடுகிறார்கள். கரெக்டா? எல்லாருமே அந்த உங்க வேதாகமத்துல அந்த சம்பவம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துருங்க. அது எத்தனாவது வசனத்துல இருக்கு நீங்க எனக்கு சொல்லுங்களேன். 28 அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே உங்க வேதாகமத்துல 28வது வசனத்துல கை வச்சுக்கோங்க. அது 28ல தான் இருக்கா? 28ல தான் இருக்கா? சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், 25ல இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற என்ன கூட்டம்? சரி, 28 வாசிங்க. என்னது? எந்த ஊரு? வர்த்தகர் எந்த ஊரு? 25ல எந்த ஊரு? இஸ்மவேலா மீதியானியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வர்த்தக குரூப்னு நான் இதுக்கு தான் சொன்னேன். உங்க கையில இருக்கிற வேதாகமத்துல கை வச்சு பாருங்கன்னு இதுக்கு தான் சொன்னேன். ஐயா, வந்த கூட்டம் இஸ்மவேலரா? வந்த கூட்டம் மீதியானியரா? முப்பத்தி 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். சரி. வித்துட்டாங்களா? யார் வித்தாங்களா? மீதியானிய போத்திபார்டத்தில் வித்தாங்களா? இது வித்தவங்க ஸ்டேட்மெண்ட். வாங்க வாங்கினவங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். 39வது அதிகாரம் 1வது வசனம் யாராவது வாசிங்க. யார்கிட்ட விலைக்கு வாங்கினா? இஸ்மவேலத்தியா மீதியானியத்தியா? இஸ்மவேலும் மீதியானியும் ஒண்ணுதான் பிரதர், ஒரே இடத்துல முடிச்சிடாதீங்க. அப்படி நீங்க முடிச்சீங்கன்னா நான் இன்னொரு கேள்வியும் கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க வசனத்தோட நீங்க ஆதாரம் கொடுக்க போறீங்க. சரிங்களா?
அந்த என்ன கேள்வின்னு சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு வசனம் ஆதாரம் எடுக்க சுலபமா இருக்கும். இஸ்மவேலர்களின் முற்பிதா யாரு? இஸ்மவேலர்களின் முற்பிதா யாரு? இஸ்மவேல். கரெக்டாக்கா? இஸ்மவேலர்களின் முற்பிதா யாரு? இஸ்மவேல். இஸ்மவேல் யாரோட மகன்? இல்ல, அம்மா வழியில பேசுவோம். ஆகாரின் மகன். அதாவது நான் நம்பர் நமக்கு புரியுறதுக்காக சொல்லுகிறேன். ஆபிரகாமின் 2வது மனைவியான அந்த பெண்ணின் பிள்ளை. சரிங்களா? ஓகே, நான் குறைத்து மதிப்பிடவில்லை, என் கணக்கிற்காக அவங்களை 2வது ஒரு எண்ணிக்கைக்காக சொல்லுகின்றேன். மீதியானியர்களுடைய முற்பிதா யாரு? மீதியானியர்களுடைய முற்பிதா யாரு? மீதியான். மீதியானியர்களுடைய முற்பிதா மீதியான். அந்த மீதியான் யாரோட பிள்ளை அப்படின்னா ஆபிரகாமினுடைய 3வது மனைவியாகிய கேத்துராளின் பிள்ளை மீதியான். உங்க கையில இருக்கிற புஸ்தகத்துல இருக்கிறது. நான் அதனால ஒவ்வொரு தடவையுமே சொல்லுவேன், என் புஸ்தகத்துல இருக்குன்னு நான் சொல்றதை நம்பாதீங்க. உங்க கையில இருக்க புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேத வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அவைகள் கண்களை தெளிவிக்கின்றது, உங்களோடு கூட பேசுகிறது. நீங்க இஸ்மவேலரும் மீதியானியரும் ஒண்ணுதான் பிரதர் நீங்கன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் இஸ்மவேலர் இந்த 2வது மனைவியின் பிள்ளைகளும் மீதியானியர்கள் 3வது மனைவியினுடைய பிள்ளைகளும் ஆகி விடுகிறார்களே, எப்படி 2 பேருமா போனாங்க? இந்த கேள்விக்கான பதிலை உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் வசித்து சொல்ல போறீங்க. சரிங்களா? வேதாகமத்தை எப்பொழுதுமே இப்படி வாசிக்க பழகுங்கள். வசனம் படி வசனமா எழுத்து கூட்டி 1ஆம் கிளாஸ்ல படிக்கிற மாதிரி எப்போ படிக்கிறோமோ இந்த வித்தியாசங்கள் நமக்கு தெரிய வரும். வேகமா வாசித்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவனை வித்தாங்க ஒருத்தன் வித்தான் ஒருத்தன் வாங்கினேன், வியாபாரம் முடிஞ்சுன்னு போயிடுவோம்ல. உண்மையிலேயே வாங்கினது மீதியானியரா இஸ்மவேலரா? சரி, அடுத்து இன்னும் வர்றேன். ஏன்னா நம்ம அதிகாரம் இன்னும் முடிஞ்சிடல, தியானமும் இன்னும் முடிஞ்சிடல. அருளுரையோட அடுத்த பாகத்துக்கும் போவோம். இப்போ வித்தாச்சுல, எவ்வளவுக்கு இங்க வித்தாங்க? 20 வெள்ளிக்காசு. மொத்தம் எத்தனை அண்ணன் தம்பிங்க? அப்ப ஒரு ஆளுக்கு 2 வெள்ளிக்காசுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. சரி, அது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? 10 2ஆல வகுத்தா 20, 10 2ஆல பெருக்கி 20 வந்துடும் ஒத்துக்கிறீங்கல்ல? அந்த ஒத்துக்கொள்கிற மனநிலையோடு அடுத்த வசனத்துக்குள்ள வாங்க. இப்ப அம்மா 29 யாராவது வாசிங்கம்மா. சரி சரி, அப்ப வியாபாரம் நடக்கும்போது ஐயா எங்க போனாரு? வித்து வியாபாரம் வாங்கி 20 வெள்ளிக்காசு வியாபாரம் பண்ணீங்களே, வியாபாரம் பண்ணும்போது ரூபன் ஐயா எங்க போனாரு? இப்ப வசனத்தை மறுபடியும் பொறுமையா வாசிச்சு பாருங்க. நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு மனசுல தோணும். ரூபன் அந்த குழியின் இடத்திற்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு, அப்படின்னா சாப்பிட உட்கார்ந்தவங்க எத்தனை பேருங்க? அவனை குழிக்குள்ள போட்டு சாப்பிட உட்கார்ந்தவர்கள் யாருன்னு கேட்ட சகோதரர்கள் சொன்னீங்களே, அது எத்தனை சகோதரர்கள்? அப்ப அந்த சகோதரர்கள் எத்தனை பேர்? அப்போ அந்த சூழலும் கூட அந்த சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு எடுத்துக்கலாமாங்கிற கேள்விக்குரிய பதிலையும் நீங்கள் தான் தியானிக்க போகின்றீங்க. வேதத்தை எப்பொழுதுமே நாம் தியானிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அநேக காரியங்களை கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வாரம் இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு பாகத்தை எடுத்து உங்கள் மத்தியில் அவையை நான் பிரித்து காட்டுகிறேன். கடவுள் இதன் மூலமாக உங்களோடு கூட ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதத்தில் கடவுள் பேசிக்கொண்டே இருக்கின்றார். சரி, இன்னும் வருவோமே. அவங்க என்ன செஞ்சாங்க? யோசேப்பினுடைய அங்கியை எடுத்து வெள்ளாட்டு கடாவை தேய்ச்சு என்ன செய்யறாங்க? அவங்க இதை இப்ப வருவோம், நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வசனத்துக்கு வருவோம். இப்ப இவங்க பையன் போயிட்டான், காசை வாங்கி பாக்கெட்ல போட்டாச்சு, முடிஞ்சு. இப்ப அடுத்து யாருக்கு பதில் சொல்லணும்?
வீட்டில் அப்பாவுக்கு பதில் சொல்லணும். அப்போ என்ன செய்கிறாங்க, அங்கியை எடுத்து அதில் மிருகத்தினுடைய ரத்தத்தை கலந்து என்ன செய்கிறாங்க, அப்பா கிட்ட, நீங்கள் சொல்லுங்களேன், அப்பா கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க இல்லையா? இப்போ என்ன ஒரு கேள்வினா, அப்பா கிட்ட இவனுங்க 9 பேரும் போய் பேசினாங்களா இல்லை போஸ்ட்மேன் அனுப்புனாங்களா? அதுதான் இப்போ அந்த வசனம். நீங்க அந்த வசனத்தை மறுபடியும் இப்போ வாசிச்சு பாருங்க. அங்கியை அனுப்பி, இவங்க போல அனுப்பி, சரி சொல்ல சொன்னார்கள். அப்ப போய் கொடுத்தது இவங்க இல்ல, போய் அவங்க அப்பாட்ட போய் நம்ம வழக்கமா கிறிஸ்தவ திரைப்படங்களை டிவியில பார்த்து பழகிற நேரங்கள்ல அந்த ரத்தம் தோந்த அங்கேயே அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த 9 பேர் அப்படியே சோக மூச்சியோட வந்து அப்பா அப்பா தம்பி செத்து போயிட்டாப்பான்னு சொன்னதாகவே நம்ம படங்கள்ல பார்த்து பழகிட்டோம் இல்லையா? ஆனா வேதத்துல தெளிவாக எழுதி இருக்கிறது, அவர்கள் சொல்ல சொன்னார்கள். அப்ப அவங்க போல. சரி, இன்னும் வருவோம். இவன் போய் அங்கேயே கொடுத்தானே போஸ்ட்மேன். போஸ்ட்மேன் நான் சொல்லிக்கலாம், ஏன்னா அவனுக்கு பேர் வைக்கல, அதனால நான் ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான், புரிஞ்சு கொள்றதுக்காக. இப்போ இந்த போஸ்ட்மேன் என்ன சொல்லி இருக்கிறாப்ல, அங்கிய பார்த்தோம், அங்கி உங்க மகன் தானே பாருங்க, அவ்வளவுதானே சொன்னாங்க, சொல்லிட்டாங்க. இதை கண்டு இவன் என்ன சொன்னான், சரி சரி செத்தான்னு வந்த போஸ்ட்மேன் சொல்லவே இல்லையே, இவனா சொல்லிட்டான். இல்லைங்க, பிள்ளை ட்ரெஸ் இருக்குன்னு தானேங்க போஸ்ட்மேன் வந்து சொன்னா, பிள்ளை செத்துருச்சுன்னு முடிவு செஞ்சது இவனே சொல்லிட்டானே, எப்படி? நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். தகப்பனுக்கு நான் இந்த ஒரு விஷயத்துக்குரிய புரிந்து கொள்ளுதல் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி விடுகின்றேன். தகப்பனுக்கு ஒரே ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தது. அது என்ன தெரியுமா? இந்த அங்கி என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுத்தது. இந்த அங்கி என் பிள்ளையினுடைய உடலில் இருந்து நீங்குவதே இல்லை. என் பிள்ளையினுடைய உடலில் இருந்து அவனா பர்பஸா கழட்டி போட வாய்ப்பே கிடையாது. அவனுடைய உடலில் இருந்து அந்த அங்கி நீக்கப்படுகிறதுன்னு சொன்னா அவனுக்கும் எனக்குமான உறவு வந்து போகிறது என்று அர்த்தம். அவனுக்கும் எனக்குமான தொடர்பு நிலை விட்டு போகிறது என்று அர்த்தம். அவனுக்கும் எனக்குமான உறவு நின்று போகிறதுன்னு சொன்னா அது அவனை ஏதேனும் ஒரு மிருகமோ இல்லை ஏதேனும் ஒன்றோ அவனுக்கு சம்பவித்து அவனுடைய உடலில் இருந்து ஜீவன் போயிருக்கிறது என்பது அர்த்தம். அதனால தான் அந்த அங்கி அவனை விட்டு நீங்கின உடனேயும் அவன் பீருண்டு போனான் என்று சொல்கின்றான். ஒருவேளை இதை நம்ம எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவும் கூட நமக்கு ரட்சிப்பு என்கிற சால்வையை கொடுத்திருக்கின்றார். எந்த ஒரு மனிதன் ரட்சிப்பை இழந்து போனானோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை இழந்து போனானோ, அவன் கிறிஸ்துவினுடைய பார்வையில் மரித்தவனாய் மாறிவிடுகின்றான். இதை குறித்து யூதா எழுதின பொதுவான நிருபத்தில் நம்ம பார்ப்போமே, 2 தரம் செத்து. யூதா எழுதின நிருபம் 12வது வசனம் நினைக்கிறேன், 12-14 வரும். 2 தரம் செத்துன்னு சொல்லி அது இதைத்தான் குறிக்கின்றது. இதைத்தான் இந்த இடத்துல இவர் சொல்லுகின்றார். இப்படியாக வேத வசனத்தை அர்த்தம் கொண்டு படித்து பாருங்கள். வேதம் அழகானது. அப்ப இப்படி இவன் மகனுக்காக துக்கித்து இவன் அழுகிறான் இல்லையா? 34வது வசனத்துல அழுகும் போது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வாசிங்க. 35 அவனுடைய யாரு, எத்தனை மகன்? அப்ப அந்த கல்லு யாரு? யாக்கோபுக்கு எத்தனை மகன்? இங்க என்ன வசனம் சொல்லுது? யார் அந்த கல்லு? இவ்வளவுதான் கேள்வி. அந்த குமாரத்தி கல்லுங்கிறீங்களே, யார் அந்த கல்? இவ்வளவுதான் கேள்வி. குமாரத்திகள் எல்லாரும் வந்து அவனுக்கு என்ன சொல்றாங்க, சம்பவமே இவங்களுக்கு தெரியாத மாதிரி இப்பதான் இவங்க என்ன செய்ய வர்றாங்கன்னா அட்வைஸ் பண்றதுக்கும் ஆறுதல் சொல்றதுக்கும் வருகிறார்கள் இந்த பிள்ளைகள். சரிங்களா? ஓகே. அப்படி அவன் வருகிற பொழுது
அவன் என்ன செய்யறான், ஆறுதல் கொடுப்பதற்கு இடம் கொடுக்காமல் அவன் என்ன சொல்றான், ஒரு சிலருக்கு இதுதாங்க குணம். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் தான் சீக்கிரம் செத்துறணும். இந்த தகப்பன்கிட்ட காணப்படுகிற ஒரு குணாதிசயம் இது. புள்ள இறந்து போயிட்டான், இவர் ஒப்பாரி எட்டி வைக்கிறாரு, நானும் அவன் கூட எங்க இறங்கணுமா, பாதாளத்துல இறங்கிடணும். சரி, 20 வருஷம் கழிச்சு புள்ள உயிரோட இருக்கான், பக்கத்து ஊர்ல பிரைம் மினிஸ்டரா இருக்கான்னு தகவல் வருது. தகவல் வந்தோன்னு இவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா, இனிமேல் நான் சஞ்சலம் இல்லாமல் பாதாளத்தில் இறங்கிடுவேன் சொல்லியிருக்காரு. வசனம் இருக்கிறது, உங்கள் வேதாகமத்தில் அவைகளை தேடி பாருங்கள். ஒரு சிலருடைய குணாதிசயம் எது நடந்தாலும் அதை தங்கள் மரணத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற மனநிலையுடையது ஒரு சில மனிதர்களுடைய குணாதிசயம். நம்ம நிறைய பேருடைய குணாதிசயங்களை இன்றைக்கு பார்த்திருக்கின்றோம். நமக்குள்ள அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் பல நேரங்களில் வந்து போகத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வேதத்தை நாம் எப்படி தியானிக்கின்றோம்? ஒரு பகுதியை எடுத்தா கட்ட 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 வாசிச்சு முடிச்சுட்டு போயிடுறது அப்படிங்கிறத விட இந்த 20 வசனத்தை இப்படி வரி 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 வரியா வாசிச்சா ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்கோம். இவ்வளவு அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டதினால் தான், இவ்வளவு அனுபவங்களின் முதிர்ச்சியை இந்த தகப்பன் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதனால் தான் இவ்வளவு முதிர்ச்சியை உடையவனாக இந்த யோசேப்பு தன் வாழ்க்கையை ஆரம்பித்திருப்பதினால் தான் அவன் கிளைமேக்ஸ்ல ஜீவ ரட்சணை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடிகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பும் சொல்லக்கூடிய ஜீவ ரட்சணையை, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் அவருக்குள்ளாக நாம் இன்னும் அதிகமாய் பலப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் நாம் சேருவதற்கு. அதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கேட்லாக் என்ன இது? இந்த கேட்லாகை சற்று முறையாக வாசிப்போம், படிப்படியாக வாசிப்போம், வசனம் வசனமாக வாசிப்போம். இந்த வசனம் சொல்லுகிற உட்கருத்துக்களை, அது சொல்ல வருகிற செய்திகளை சற்று இணைத்து பார்த்து வாசிப்போம். ஒருவேளை நம்ம ஊரில் இந்த பழக்கங்கள் இல்லை என்றாலும் கூட மேல் நாடுகளில் இந்த பழக்கங்கள் உண்டு. எந்த ஒரு பேச்சாளர்கள் எந்த ஒரு உரைகள் அருளுரைகள் ஆற்றினாலும் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அவங்களுடைய அருளுரை அப்படின்னு சொன்னா அதுல முதல் 15 அல்லது 20 நிமிடங்கள் அவர் அருளுரையும், மீறி 10 நிமிடங்கள் சபையாருடைய கேள்விகளும் வருவது வழக்கம். நம்ம ஊர்ல அந்த கலாச்சாரத்தை வச்சா நம்ம பல பேர் வந்து கேள்வி கேட்பதற்கு ரொம்ப யோசிப்போம், இன்னொன்று பதில் சொல்வதற்கும் யோசிப்பார்கள் என்று சொல்லி. ஒருவேளை இந்த பழக்கத்தை நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சோம் அல்லது நம்ம இதை கொஞ்சம் செயல்படுத்துறதுக்கு ஆசைப்பட்டோம்னா நாம் முதலாவது வேதத்தை சரியான முறையில் தெரிந்து கொள்வோம். ஒரு காரியம் நடக்கிறதுன்னு சொன்னா அந்த வசனத்தை நீங்க இருந்து பேசுகின்ற நபர் சொல்லுவது எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனங்களுடைய உட்பொருளை ஆழமாய் அறிந்து கொள்கிற தன்மை நமக்கு என்ன வேணும்? வேணும். வாசியுங்கள், தியானியுங்கள். இன்னைக்கு பல பேருடைய குணாதிசயங்களை உங்களுக்காக நான் விரித்து வைத்திருக்கிறேன். அந்த குணாதிசயங்கள் உங்களோடு கூட பேசட்டும். அந்த குணாதிசயங்கள் சொல்லித் தருகிற கருத்துக்களை தியானியுங்கள். வீட்டில் உட்காந்து தியானிங்க, குடும்பமா உட்காந்து இன்னைக்கு நான் பேசின விஷயத்துல இதெல்லாம் இன்னைக்கு சொன்னாரே, இந்த சம்பவத்துக்கு எனக்கு இப்படி புரிஞ்சிருக்கு, உனக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னு ஒருத்தரோடு ஒருத்தர் கேளுங்கள். சபை மக்களாக அமர்ந்து இந்த வசனத்தை தியானித்து பாருங்கள். இந்த வசனத்துல எங்களுக்கு இப்படி புரிஞ்சிச்சுக்கா, உங்களுக்கு எப்படிக்கா புரிஞ்சிச்சு, உங்களுக்கு எப்படி நான் புரிஞ்சிச்சு, இப்படியாக தியானித்து பாருங்கள். நாம் ஒன்றிணைந்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, வேதத்தை தியானிக்க, வேத வசனங்களை பிரித்து பார்க்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அநீதியான எண்ணங்கள் உடைய மக்கள் வாழுகிற சீகேம் பட்டணத்திலும் கூட ஒரு நல்லவனை பார்க்க முடிந்தது. வழிதப்பி போகிற ஒரு இளைஞனுக்கு சரியான வழியை காட்டுகிற ஒரு இளைஞனை நாங்கள் பார்த்தோமே.
நாங்கள் வாழ்கிற சூழலில் இருக்கக்கூடிய மக்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நாங்களும் மற்றவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை காட்டுகிற மக்களாய் அந்த மனிதன் போல நாங்கள் மாற எங்களுக்கு செய்தார். தன்னுடைய சகோதரனாகிய யோசேப்பை மறுபடியும் தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டானே ரூபன், நாங்களும் எங்கள் குடும்பத்தாரை எங்கள் சுற்றத்தாரை பரம தகப்பனிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களாய் வாழுவதற்கு இந்த நாளில் தீர்மானம் எடுக்க எங்களுக்கு செய்தார். எந்த ஒரு மனிதனை பார்க்கும் பொழுதும் இவனால் எனக்கு எவ்வளவு லாபம் என்று யூதாவை போல கணக்கேடு பண்ணாதபடிக்கு எங்களை பாதுகாத்து இஸ்மவேலாக இருந்தாலும் மீதியானியர்களாக இருந்தாலும் 20 காசுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை முழுமையாய் விழுங்கி விடுகிற கூட்டமாய் நாங்கள் இராதபடிக்கு மானிடத்தை மதிக்க, பிறனுடைய வாழ்வை குறித்து கவலைப்பட எங்களுக்கு செலுத்தார். இரத்தம் சிந்தப்பட்ட அங்கியை எடுத்துக்கொண்டு செய்தி சொல்ல ஓடி வருகிற அந்த போஸ்ட்மேன் போல கிறிஸ்துவின் அடிக்கப்பட்ட இரத்தமாகிய சிலுவையை எடுத்துக்கொண்டு சிலுவையை பற்றின உபதேசத்தை எல்லாருக்கும் பறைசாற்றுவதற்கு நாங்களும் வேகமாய் ஓடி வர எங்களுக்கும் செய்தார். வஸ்திரத்தை பார்த்தவுடனே என் பிள்ளை அந்த உறவு நிலையில் முறிந்து விட்டது என்று அங்கலாய்க்கிற அளவுக்கு அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் உறவு இருந்ததே, எங்களுக்கும் எங்கள் அடுத்த தலைமுறை எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், ஒரு அந்யோன்யம், ஒரு ஐக்கியம் உண்டாக கற்றுத்தார். எதுனிடத்தாலும் பாதாளத்தை நோக்குகிற தகப்பன் யாக்கோவாக நாங்கள் இராதபடிக்கு நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போவேன் என்று சொல்லுகிற தாவீதாக மாற, கீழானவைகளை நோக்குகிறவர்களாக அல்ல, மேலானவைகளை நோக்கி பார்க்கிற தாவீதுகளாய் எங்களை கொஞ்சம் மாற்றி போடும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணத்திலும் வேத வசனங்களின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு நீ மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.